ஹலோ ஹாய். இன்னைக்கு ஒரு சூப்பரான நாள். என்னன்னா டிவிகேல நினைச்சுக்கிட்ட ஒரு நாள். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு டிவிகே ஆஃபீஸ்ல ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மாற்று கட்சிகள் இணையிற ஒரு நாள் இன்னைக்கு பனையூர்ல இருக்க நம்மளோட டிவிகே ஆஃபீஸ்ல நடந்துச்சு. நான் இன்னைக்கு அந்த நிகழ்வு நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன ஒரு சக நடிகை ஒருத்தங்க நம்ம போயிட்டு வரலாம் டிவிகே ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாளா டிவிகேல இணையணும்ன்ற ஒரு ஆர்வம் இருக்கு. ஆனா அதுக்கான நேரம் காலம் வரல. பாருங்க, இந்த நானே நினைக்கல இன்னைக்கு இணைவேன் அப்படின்லாம் எனக்கு எந்த பிளானுமே இல்லாம நான் போனேன். இன்னைக்கு காலையில ஒரு 9:30 போல எனக்கு கால் பண்ணி விட்டுட்டு 10:30க்குலாம் வந்துடணும், இந்த மாதிரி நம்மளோட பொதுச் செயலாளரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருக்கு, நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொன்னாங்க. நான் குளிச்சுட்டு வேகமா போனேன். இன்னைக்குதான் எனக்கு ஷூட்டே இல்லை. போய் பார்த்தா ஒரு பெரிய பேனர். அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா மாற்று கட்சிகள் இணையும் நாள். ஏன் இந்த மாற்று கட்சிகள் இணையும் நாள்னு சொல்லிட்டு இத பத்தி ஏன் உங்ககிட்ட பேச வரேன்னா, நிஜமாவே நான் ஒரு பக்கா ஏடிஎம்கே ஃபேமிலி. என்னோட கணவர், அதாவது இப்ப அவர் இல்ல, அவர் இறந்துட்டாரு. என்னோட கணவர் அவர் ஏடிஎம்கேல அவரோட குடும்பம், அவரோட அப்பா அம்மா அப்படி எல்லாருமே ஏடிஎம்கேல ரொம்ப பழங்கால அரசியல்வாதியா இருந்து ஏடிஎம்கேல ரொம்ப வருஷமா பயணிச்சுட்டு வந்தாங்க. அது கூட சேர்ந்து நானும் பயணிச்சுட்டு வந்தேன். ஏன்னா என் கணவருக்கு பேர் வச்சதே எம்ஜிஆர் சார் தான். அவர் கொடுத்த காசுல தான் என் கணவர் நிறைய நாள் பால் டப்பாலாம் வாங்கி குடிச்சிருக்காராம், கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருக்காராம், பால் வாங்கிக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு பணம் எல்லாம் கொடுத்திருக்காராம் எங்க மாமனாருக்கு அப்படின்னு பெரிய வரலாறு எல்லாம் சொல்லுவாங்க. எங்க மாமியார் ஒரு மலையாளி. அவங்க எம்ஜிஆர் சாருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டா, அவங்க கூடயே பர்சனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அவரும் ஒரு மலையாளி, எம்ஜிஆர் சாரும் ஒரு மலையாளின்றதுனால, இவங்களும் ஒரு மலையாளின்றதுனால அவங்களுக்குள்ள நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. நிறைய இடத்துல போய் நான் ஏடிஎம்கேல நாங்க எங்க குடும்பம் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே தலைமை கழக கலைக்குழு. இந்த கலைக்குழுவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஊர் ஊரா போய் கட்சியை பத்தியும் கட்சி சார்ந்த பணியை பத்தியும், அது மட்டும் இல்லாமல் அவங்க செஞ்ச நல்ல திட்டங்களை பத்தியும் மக்களிடையே ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மூலமா சொல்றதுதான் இந்த கலை நிகழ்ச்சியோட நோக்கம். எப்பவுமே ஒரு மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்ட வேண்டிய பொறுப்பு இந்த கலை நிகழ்ச்சி நடத்துற எங்களுக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 45 பேர் ஏடிஎம்கே கலைக்குழுல இருந்தாங்க. அந்த கலைக்குழுல ஒரு ஆளாதான் என்னோட கணவர் இருந்தாரு. என்னோட கணவரோட குடும்பம் இருந்துச்சு. அவங்க எல்லாம் எம்ஜிஆர் சார் காலத்துல இருந்து, ஜெயலலிதா மேம் காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் சார் காலத்துல இருந்து, எடப்பாடி சார் காலத்துல இருந்து, இது மாதிரி காலமா வெறும் ஏடிஎம்கே குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர்களாக நாங்க இருந்துட்டு இருந்தோம். அவங்களால நிறைய பயனும் அடைஞ்சிருக்கும், ஏடிஎம்கேவால நிறைய பயனும் அடைஞ்சிருக்கும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால நான் நிறைய பயனடைஞ்சிருக்கேன். அவங்க அரசியல் களத்தை பத்தி எனக்கு நிறைய தெரியும். நான் நிறைய இடத்துல போய் அரசியல் களத்துல நிறைய வேலை செஞ்சிருக்கேன். ஐ மீன், இந்த சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி, நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அரசியல் களம் தான் பயங்கரமா இருந்துட்டு இருந்தது. நிறைய இடத்துல போய் பிரச்சாரம் பண்ணுவோம், ஊர் ஊரா போய் ஆடுவோம், பாடுவோம், எங்க கூட்டத்தை கூட்டுவோம், கலை நிகழ்ச்சிகளுக்கு அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு பிரச்சாரம் பண்ணுவோம். இதுதான் எங்களோட வேலை. அம்மா எங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய சன்மானம் கொடுப்பாங்க, எங்களை நல்லா பாத்துப்பாங்க, எங்களுக்கு ஒரு வீடு வாசல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரிலாம் எங்களை அம்மா ரொம்ப நல்லா பார்த்து அரவணைச்சு வச்சிட்டு இருந்த ஒரு தருணம். நாங்க எந்த கட்சி வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சரி, எங்க அம்மாவுக்கும் ஏடிஎம்கேவுக்கும் துரோகம் இழைக்காத ஒரு குடும்பமாகவும் ஒரு கட்சி நபராகவும் இருந்துட்டு இருந்தோம். அந்த டைம்ல தான் அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட கணவர் இறந்தாரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அரசியல்ல பயணிக்கிறதுக்கே பிடிக்கல. அதனால நான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த மாதிரி ஏடிஎம்கேல இந்த மாதிரி டிவிகேல மாற்று கட்சிகள் இணையும் நாள் அப்படின்ற போது நிறைய மாற்று கட்சிகள் பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அதுல நானும் ஒரு அங்கமா இருந்தேன். இன்னைக்கு நிஜமாவே இன்னைக்கு ஒரு மாற்று கட்சிகள் இணையும் நாள்னே எனக்கு தெரியாது. என்னை எடுத்துட்டு கடவுள் கரெக்டான இடத்துல சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது. டிவிகேவோட பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்தி அண்ணனோட கையால இந்த கொடிய என்னோட தோல்ல ஏந்திர அந்த தருணத்தை என்னால நிஜமாவே சொல்ல முடியாத ஒரு நாள். உண்மையா இவ்வளவு நாள் எப்படி அம்மாக்காக உண்மையா நிறைய
எங்களோட கட்சி ரீதியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தனோ அந்த மாதிரி என்னோட கட்சி ரீதியான எல்லா வேலைகளையும் விஜய் சார் செய்யற மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்யற எல்லா நல்ல விஷயங்களும் மக்களிடத்துல ஏதோ ஒரு மூலையில நின்னுக்கிட்டு என்னால முடிஞ்ச களப்பணிய கட்சி பணிய என்னால முடிஞ்சதை நான் செய்வேன். இவ்வளவு நாள் முன்னாடி சோசியல் மீடியா பெருசா இல்லாததுனால நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் நான் எதுவும் சொன்னது கிடையாது, தெரியாம இருந்தது. எனக்கு இந்த சோசியல் மீடியா பெரிய ஒரு களமா மாறினதுனால இந்த இடத்துல நான் இதை தெரிவிக்க வேண்டிய ஒரு நாளாவும் ஒரு விஷயமாவும் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ரொம்ப ஹாப்பி. இந்த கொடியை இன்னைக்குதான் என் கையில நான் ஏந்துறேன். இன்னைக்குதான் நான் இதை என் தோல்ல நான் போட்டுக்கிட்ட ஒரு நாள். இந்த நாளை என் லைஃப்ல நான் மறக்கவே முடியாது. எப்படி எம்ஜிஆர் சாருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்களோ அந்த மாதிரி என்னோட தளபதிக்கு நான் இதுக்கு முன்னாடியே நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன். இன்னைக்கு அவர் போற பாதையில அவர் செய்யற அரசியல் கொள்கைகள் கோட்பாடுகள் இதுவும் எனக்கும் நான் ஏத்துக்கிட்டு அவர் பண்ற அரசியல், அவர் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் அரசியல் சார்ந்த எல்லா விஷயங்களும் எனக்கும் பிடிச்சிருக்கு. ஸோ அவர் கூட சேர்ந்து நானும் பயணிக்க ஒரு சிறிய ஒரு துகளா இருக்கிறதுக்காக நானும் இந்த கட்சியில அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இணைச்சுக்கிட்டேன்னா அப்படியே இணைச்சுக்கிட்டு என்னோட வேலைய போறேன். நிறைய கால்ஸ் வருது. இந்த கட்சியிலே நான் இறங்க போறேன், என்னோட களப்பணியை மட்டும் தான் பார்க்க போறேன்னா எனக்கு வயிறு இருக்கு. என்ன சார்ந்த அவங்க எல்லாருக்கும் நான் சோறு போட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கேன். அரசியல்ன்றது சம்பாதிக்கிறதுக்காக இல்லாம அரசியல்ன்றது மக்களுக்கு செய்யற பணியா இருக்கணும்னு தளபதி சொன்னதுனால என்னால முடிஞ்ச கட்சி ரீதியான சில நிகழ்வுகள்ல நான் பயணிப்பேன். ஆனா எனக்கான ஒரு சில கடமைகள் இருக்கு. என் குடும்பத்தை முன்னேற்றணும்ன்ற கடமை. அதை நடிச்சு ஒரு லெவல்ல என் குடும்பத்தை ஒரு செட்டில் பண்ணிட்டு நிச்சயமா வெரி சூன் முழு நேர அரசியல்வாதியா இறங்கி இந்த டிவிகேல பயணிக்கணும்ன்றது என்னோட ஆசை. அது ரொம்ப சீக்கிரமா நடக்கும். ரொம்ப சந்தோஷமான நாள். ரொம்ப இன்னைக்கு அந்த பனையூர்ல அந்த டிவிகே ஆபீஸ்ல என் காலை வச்சு தளபதி படத்தை பார்க்கும்பொழுது நிஜமாவே அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதெல்லாம் சொல்றதுக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம். திரையில என்னோட தளபதியை அடிச்சாலே ஏத்துக்காத நான் ஒரு ஆள். தரையில என் தளபதி அரசியல் ரீதியா யாரு அடிச்சாலும் அவங்களுக்கு எதிரா நின்று பேசவும் துணிச்சலாக குரல் கொடுக்கும். இன்னையிலிருந்து எவ்வளோ கூட்டங்கள் இருக்காங்க, அந்த கூட்டத்துல ஒரு ஆளா நானும் இருக்கிறேன் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டிவிகே டீம் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். இனிமேல் நிறைய டைம் நான் ஈஸியார் பனையூருக்கு போவேன். என்னோட தளபதியை கூடிய சீக்கிரம் பார்ப்பேன். ஒரு நல்ல பொறுப்பு வாங்குவேன். ஒரு நல்ல அரசியல்வாதியா பயணிப்பேன். அது வெரி சூன் நடக்கும். அது எல்லாத்தையும் உங்க முன்னாடி நான் சொல்லுவேன். இது நானா நினைச்சேன். ஆனா இன்னைக்கு நினைக்கல. ஆனா இன்னைக்கு தானா நடந்திருக்கு. அதை நான் ரொம்ப ஹாப்பியா ஏத்துக்கிறேன். ரொம்ப ஹாப்பி, சந்தோஷம், அளவில்லாத ஒரு சந்தோஷத்துல நான் இருக்கேன். நானு அது மட்டும் இல்லாம நிறைய ஏடிஎம்கே பீப்புள்ஸ் எல்லாம் இதுல ஜாயின் பண்ணாங்க, கட்சிக்காரங்க எல்லாம் ஜாயின் பண்ணாங்க. அவங்க எல்லாம் பேசின வார்த்தை என்னன்னா, அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்களை அனாதையா விட்டுட்டு போன கட்சியில இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாத நாங்கெல்லாம் இன்னைக்கு இதுல ஜாயின் பண்ணிருக்கோம். நிஜமாவே அம்மா போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு எந்த அரசியல் ரீதியா கட்சி ரீதியா எந்த ஒரு உதவியும் இல்லாம இருந்தோம் நாங்க எல்லாருமே. இன்னைக்கு எங்களை ஏத்துக்கிட்ட தளபதி சாருக்கும் டிவிகே தலைவர் பொதுச் செயலாளர் அண்ணன் புஸ்தி ஆனந்த் அண்ணன் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லா டிவிகே நண்பர்களுக்கும் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.